கடவுள் நம்மில் வைத்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு தாய் இருந்தார்கள். அவருடைய மகன் ஒரு பயங்கரமான திருட்டு பையன். அடிக்கடி திருடி மாட்டிக்கொள்ளுவான். 2 முறை அந்த தாய் போய் அந்த இடத்துல இருக்கிற ராஜா கிட்ட சொன்னாங்க, என் மகனை மன்னிச்சிருக்கியா, தெரியாம செஞ்சுட்டா, விட்டுருக்கியா, அவ திருந்துவாயா? இந்த தாயுடைய கண்ணீரை பார்த்து அந்த ராஜா மன்னித்து விட்டார். ஆனால் 3வது முறை ராஜாவுடைய அரண்மனையிலேயே அவன் தங்கத்தை திருடின போது, when he stole gold from the king's palace, the king decided this guy has to be put a full stop. ஆகவே ராஜா சொன்னார், அவனை தூக்கிலிட வேண்டும். தாய் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள், கதறி பார்த்தாள், ராஜா இறங்கவே இல்லை. ராஜா சொன்னார், நாளை மதியம் 12 மணி சரியாக நம்முடைய அந்த பெரிய ஆலய மணியில 3 முறை ஒலிக்கும் போது இந்த மகன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும், தூக்கிலிடப்பட வேண்டும். மதியம் 12 மணி ஆனது. ஆலயத்திலே மணி அடிப்பதற்காக அந்த போர்ச்சேவகன் போய் மணி அடித்தால் சத்தம் வரவில்லை. தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட முடியவில்லை. எல்லாரும் ஓடி போய் பார்க்கறாங்க, ஏன் மணி அடிக்கல? பார்த்தா அந்த மணிக்கூண்டுக்குள்ள இருந்த அந்த நாக்குல அந்த அருமையான தாய் போய் அந்த நாக்கு கட்டி பிடித்துக் கொண்டு அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இந்த போர்ச்சேவன் இழுத்து அடிக்க அந்த தாயுடைய தலை அந்த பெரிய மணிகூண்டிலே அங்கு அடித்து சிதைந்து அவள் மரித்து போய் காணப்பட்டாள். ராஜா அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், டேய், இப்படி ஒரு மோசமானவனா இருக்கிறியே, உன் தாய் உனக்காக ஜீவனை கொடுத்தாளே. அதை சொல்லி அந்த தாயை பார்த்த அந்த மனிதன் கதறி அழுது தன் வாழ்க்கையை திருந்தினான். என் அம்மா எனக்காக வாழ்க்கையவே கொடுத்துட்டாங்களே. பல நேரங்களிலே நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையினுடைய விலையேற பெற்ற தன்மையை நாம் மறந்து விடுகிறோம். கிறிஸ்து நமக்காக தம்மையே சிலுவையில் பலியாக கொடுத்தார். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, கூட பிறந்த ஒரு சகோதரன் கூட இன்னைக்கு உலகத்துல நமக்கு உயிரை கொடுக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தபடியினாலே இவ்வளவாய் தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய தலைமுறை சாபங்கள்ல இருந்து விடுதலையாக்க, கடனில் இருந்து விடுதலையாக்க, மனட்டு கற்பத்தை சுகமாக்க, கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், Ephesians 5:2 says, walk in the way of love just as Christ loved us and gave himself up for us as a fragrant offering and sacrifice to God. அன்பில் நடந்து கொள்ளுங்கள். ஏன்? நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்தது போல, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Let us walk in the love of Christ that sacrificed itself for us. God bless you. Have a wonderful day. Love spread பண்ணுங்க, hate spread பண்ணாதீங்க. Bless others. Don't curse. Love like God loved us. Amen.